ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வீடியோ தான். கிச்சனை வந்து நல்லா நீட்டாக அழகாக வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மதியம் என்னோடய சமையல் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய கிச்சனை வந்து நான் எந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ 3 நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ண மாட்டேன். மதிய சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லியுமே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். மீதி இருக்க காலையிலையும் நைட்டும் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு ஈர டவல் வச்சு லைட்டாக தொடச்சி மட்டும் விட்டுருவேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி விட மாட்டேன். சிங்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போ பாத்திரம் கழுவினாலுமே அதை வந்து நல்லா கம்பினார் போட்டு நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி வந்து கழுவி எடுத்துடணும். அதை வந்து நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற மாதிரி சிங்கையுமே நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் அதை ஒன்ஸ் வந்து நல்லா வந்து டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுறணும். ஒரு சிலர் வீட்டுக்குலாம் நம்ம வந்து சிங்கில் போய் பார்க்கும்போது அங்கங்கே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒட்டியிருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ஒரு அருவருப்பாக இருக்கும். நம்ம லைட்டாக டீ வச்சா கூட அந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கம்பினார் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எப்போயுமே ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்க வேண்டியது சிங்க்கும், அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் வர கம்பினார் இது எல்லாமே நல்லா நீட்டாக வந்து வச்சுக்கணும். அதில் வந்து ரொம்ப அதிகமான கிருமி பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். இந்த சைட் கவுண்டர் டாப்பில் இருந்தே நல்லா நீட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டவல் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற துணியுமே நல்லா வந்து 2-3 டைம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி அலசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தொடச்சி எடுக்கும்போது நீட்டாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். ஒரு சிலர்லாம் கிச்சனை வந்து நீட்டாகவே என்னால் வச்சுக்க முடியல, நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன், வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும், எனக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்மளுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருந்தாலும் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிச்சனை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து எவ்வளோ வேலை இருந்தாலுமே நம்ம வந்து அந்த க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டு கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கணுமா, சமைச்சு முடிச்சுட்டு ஐயோ இவ்வளோ பாத்திரம் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் சுத்தம் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பேர் இருந்தால் கூட அந்த வேலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய வேலையாக தான் தெரியும். எதாக இருந்தாலுமே நம்மளுடைய மைண்ட் செட் பொறுத்து தான் நம்மளுடைய வேலை வந்து நடக்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, 2 பேர் தான் இருப்பாங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஐயோ வேலை வேலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே இது பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க, கடகடன்னு பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே இதே மாதிரி நீட்டாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீயாக போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சும்மா ஏதாச்சும் வாய்க்கு வந்தது சொல்லாதீங்க, மைண்ட் செட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் இப்போ வந்து நம்ம 9 மணிக்கெலாம் வீட்டை விட்டு வெளியே போகணும், ஆனால் வேலை வந்து அப்படியே இருக்குது. கடகடன்னு பார்த்திங்கன்னா நம்ம 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே சுறுசுறுப்பாக பார்த்திங்கன்னா முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அதே 9 மணிக்கெலாம் நம்ம பார்த்திங்கன்னா வெளியே போய் கிளம்பி நம்ம அந்த ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணிடுவோம். அதே இது வெளியே எந்த ஃபங்க்ஷன் ஒர்க் எதுவுமே இல்லை, வீட்டில் மட்டும் வேலை மட்டும் செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நீட்டி வந்து பொறுமையாக செய்வோம் அப்படின்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். அப்படி மனசில் 2 நாளைக்கு ஒரு டைம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், சும்மா தொடச்சி மட்டும் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம்னா நம்மளோட ரொட்டீன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சனை வந்து நீட்டாக வந்து வச்சுக்க முடியும். அதே இது பார்த்திங்கன்னா வீடுமே வாரத்துக்கு ஒரு டைம் துடைக்காமல் 2 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வீடுமே நல்லா நீட்டாக வந்து கூட்டி தொடச்சி விட்டுருக்கும் போது நம்மளுடைய வீடுமே சுத்தமாக பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நம்மளுடைய மைண்ட் செட் வந்து லேசியாக இருக்கும்போது இதுக்குமே ஒரு சில காரணங்களாக சொல்லலாம். குழந்தைங்க இருக்க வீடு அப்படி தான் இருக்கும், அங்கங்கே திங்ஸ் வந்து கிடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இல்லைங்க, குழந்தைங்கள வந்து காலையிலேருந்து நல்லா வந்து ஃப்ரீயாக விளையாட விட்டுட்டு அவங்க விளையாண்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் அந்தந்த திங்ஸை வந்து அந்தந்த இடத்துல வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய வீடுமே குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருந்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகி ஐயோ நம்மளுடைய கிச்சனை வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவீங்க. கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது.
மதியம் சமையல் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் டெய்லியுமே க்ளீன் பண்ணி வைப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.